முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது வனப்பருவம் பகுதி 112. தலைப்பு பெண்ணை வர்ணித்த ரிஷ்யசிருங்கர். Rishyasringa described the woman. Vanaparva section 112. Mahabharata in Tamil. இது தீர்த்த யாத்ரா பர்வ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம், தன் தந்தையான விபாண்டகரிடம் தான் சந்தித்த அயன் மனிதரை குறித்து ரிஷ்யசிருங்கர் சொல்வது. இப்பொழுது வனப்பருவம் பகுதி 112 பெண்ணை வர்ணித்த ரிஷ்யசிருங்கர் இப்பதிவிற்குள் நுழைவோம். ரிஷ்யசிருங்கர் தந்தை விபாண்டகரிடம் சொன்னார், இன்று இங்கே தலையில் முடி நிறைந்த கூந்தலுடைய ஒரு ஆன்மீகமானவர் வந்தார். அவர் உயரமாகவும் இல்லை, கட்டையாகவும் இல்லை. அவர் நல்ல மனமுடையவராகவும் பொன்னிறமாகவும் தாமரை இதழ்களை போன்ற பெரிய கண்களை உடையவராகவும் தேவரை போல பிரகாசிக்கும் அழகுடன் இருந்தார். சூரியனை போன்று அவர் அழகில் பிரகாசித்தார். அவரது பார்வை அருள் நிறைந்து கருமையுடன் இருந்தது. சடை பின்னிய அவரது கூந்தல் நீலமும் கருப்பும் கலந்து நீளமாகவும் நறுமணம் பூசப்பட்டும் தங்க இடைகள் பின்னப்பட்டும் இருந்தது. அவரது கழுத்தில் வானத்தில் மின்னும் மின்னலை போன்ற அழகிய ஆபரணம் ஒன்று இருந்தது. அவருடைய கழுத்துக்கு கீழே ஒரு முடி கூட இல்லாத 2 சதைப்பந்துகள் மிக அழகிய உருவத்துடன் இருந்தன. அவருடைய இடை கொடி போன்று மெலிதாகவும் நாபி அழகாகவும் விலாப்புறம் மென்மையாகவும் இருந்தன. எனது இடையில் இருக்கும் மேகலையை போல, அதாவது அரஞ்ஞான் கயிறு போல அவரது ஆடைக்கு கீழே ஒரு தங்க இடை இருந்தது. அவரது பாதங்களில் அழகிய உருகொண்ட ஏதோ ஒன்று, அதாவது கொலுசு, கிளிகிளு சத்தத்தை உண்டாக்கியது. இந்த ஜபமாலையை போல அவரது மணிக்கட்டிலும் இருந்த ஆபரணங்களும் அதே போன்று ஒலி எழுப்பின. ஆபரணங்களுடன் அவர் நடக்கும்போது நீரில் மகிழ்ச்சியாக திளைக்கும் அன்னங்கள் எழுப்பும் ஒலியை போல ஒரு ஒலி எழுகிறது. அவர் தனது மேனியில் அற்புதமான வடிவமைப்புடன் கூடிய ஆடை அணிந்திருந்தார். எனது ஆடைகள் அவருடையதை போல அழகாக இல்லை. அவரது முகம் காண்பதற்கு அழகாக இருந்தது. அடக்கப்பட்ட அவரது குரல் இதயத்துக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவரது பேச்சு ஆண் குயிலின் பாட்டுக்கு இணையாக இருந்தது. அதை கேட்டபோது அந்த இசை உள்ளிருக்கும் ஆன்மாவை தொட்டது. இளவேநீர் காலத்து காடு தென்றலால் தழுவப்படும் போது எப்படி அருள் நிறைந்து இருக்கிறதோ அப்படி, ஓ தந்தையே விபாண்டகரே, காற்று அவர் மீது படும்போது அற்புதமான நறுமணத்தை கொடுக்கிறது. தலையில் நன்றாக முடியப்பட்ட கேசமும் முன்னெற்றியில் 2ஆக பிரிக்கப்பட்ட வகிடும் அவருக்கு இருக்கின்றன. அவருடைய 2 கண்களும் சக்கரவாக பறவைகளை போன்ற மிகுந்த அழகாக இருக்கின்றன. அவருடைய வலது கையில் ஒரு விசித்திரமான பழம், அதாவது பந்து வைத்திருந்தார். அது தரையை அடைந்து மீண்டும் மீண்டும் ஆச்சரியமான வகையில் வானத்திற்கு எழுகிறது. அவர் அதை அடுத்து தன்னை தானே சுற்றி தென்றலால் நகர்த்தப்படும் மரம் போல சுழன்றார். ஓ தந்தையே, நான் அவரை கண்டபோது தேவர்களின் குமாரன் என நினைத்தேன். எனது இன்பமும் மகிழ்ச்சியும் அளவற்றதாக இருந்தது. அவர் எனது உடலை அணைத்துக் கொண்டு எனது சடாமுடியை பிடித்து எனது வாய் நோக்கி குனிந்து அவரது வாயுடன் எனது வாயையும் பொருத்தி மிகவும் இனிமையான ஒரு சத்தத்தை உண்டாக்கினார். அவர் தனது கால்களை கழுவ நீருக்காக கவலை கொள்ளவில்லை. என்னால் கொடுக்கப்பட்ட கனிகளையும் அவர் மதிக்கவில்லை.
தான் கடைபிடிக்கும் ஆன்மீக நோன்பு இதுதான் என்று அவர் என்னிடம் சொன்னார். உயர்ந்த மனிதனான அவர் நான் பருக மிகுந்த மனமுள்ள பானம் ஒன்றை கொடுத்தார். நான் அதனால் பெரும் இன்பத்தை அனுபவித்தேன். எனது கால்களுக்கு அடியில் தரை நகர்வதைப் போல உணர்ந்தேன். தங்க இழையால் கட்டப்பட்ட இந்த அழகிய மாலை அவருக்கே சொந்தமானது. அவர் ஆர்வத்துடனும் பக்தியுடனும் மாலைகளை பேத்து போட்டு அவரது ஆசிரமத்திற்கு திரும்பினார். அவருடைய பிரிவு எனது இதயத்துக்கு சோகத்தை கொடுக்கிறது. எனது உணர்வுகள் எரிச்சலை கொடுக்கின்றன. அவரிடம் எவ்வளவு விரைவாக செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக செல்ல வேண்டும் என்பது எனது விருப்பம். என்னுடன் இங்கே நடந்து திரிய எனக்கு அவர் வேண்டும். ஓ தந்தையே, இந்த கணமே என்னை அவரிடம் செல்ல விடுங்கள். அவர் பயிலும் ஆன்மீக பயிற்சி என்ன வகையானது? உயர்ந்த பக்தியுடைய அவருடன் அதே போன்ற வாழ்வு வாழ விரும்புகிறேன். அவர் எவ்வகை தவம் புரிகிறாரோ அவ்வண்ணமே தவம் புரிய எனக்கு விருப்பம் இருக்கிறது. அவரை காணாமல் இருப்பதனால் எனது மனம் துன்பமடைகிறது என்றார் ரிஷ்யசிருங்கர். இத்துடன் வனப்பருவம் பகுதி 112 பெண்ணை வர்ணித்த ரிஷ்யசிருங்கர் இப்பதிவு நிறைவுற்றது.